இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு பேரரசர் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு செல்கிறார். அங்கே காட்டில் ஒரு முனிவரை பார்க்கிறார். அந்த முனிவரிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டு அமர்ந்து இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அதனால் அந்த முனிவருக்கு ஏதாவது சிறந்த பரிசு அளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால் முனிவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னிடமிருந்து ஏதாவது சிறந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும், கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் முனிவரோ, நான் தங்கியிருக்கும் இந்த மரம் எனக்கு தேவையான கனிகளை எல்லாம் கொடுக்கிறது. பக்கத்தில் அமைந்துள்ள தூய நீரோடை எனக்கு அருமையான தண்ணீரை கொடுக்கிறது. நான் அந்த குகையில் தூங்கிக் கொள்கிறேன். அது எனக்கு மன நிறைவாக இருக்கிறது. நான் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன். எனக்கு வேற எதுவும் தேவைப்படவில்லை என்று கூறி மறுக்கிறார். ஆனால் அரசர் விடுவதாகவே இல்லை. மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி முனிவரை தன் நகருக்கு வர சம்மதிக்க வைத்து விடுகிறார். அவரை அழைத்து செல்லும் வழியெல்லாம் அவருடைய மக்களையும் அந்த பெரும் நாட்டையும் காட்டுகிறார். அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். அங்கே உள்ள செல்வங்களையும் அவருக்கு காட்டி மகிழ்வுறுகிறார். பின்பு கோவிலுக்கு செல்கிறார். அங்கே இறைவனை பார்த்து வேண்டுகிறார், இறைவா, எனக்கு இன்னும் பெரும் செல்வத்தையும் மக்களையும் நாட்டையும் தர வேண்டும் என்று. இதனை கேட்டுக்கொண்டிருந்த முனிவர் உடனே திரும்பி செல்ல ஆரம்பிக்கிறார். மன்னர் இதனை கண்டு ஓடி வருகிறார். நீங்கள் எந்த பரிசுமே வாங்காமல் திரும்பி செல்கிறீர்களே என்று கேட்கிறார். அப்பொழுது முனிவர் சிரித்து கொண்டே சொல்கிறார், நான் பிச்சைக்காரர்களிடம் யாசகம் பெறுவதில்லை என்று. இப்பொழுது மன்னர் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டார். நம்மில் பலர் இறைவனிடம் ஏதாவது வேண்டி பெற்றுக்கொள்வதற்கே கோவிலுக்கு செல்கிறோம். கேட்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளிடம் பேரம் பேசிவிட்டு வருகின்றோம். நீர் நான் கேட்டதை கொடுத்தால் உமக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவேன், இவ்வளவு காணிக்கை தருவேன் என்று வியாபாரம் பேசிவிட்டு வருகின்றோம். கடவுளிடம் நாம் காட்டும் அன்பிற்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? உண்மையான நேசத்துடன் இறைவனை மனதுருகி வேண்டி நிற்போம். இறைவன் எல்லா அருளினையும் மலையென பொழிவார். அவர் அன்பின் மலையில் நனைவோம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.